ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். நானும் உங்கள் மேசன். நம்ம டீம் இங்கே உட்காந்துருக்காங்க. டீமில் வந்து கொஞ்சம் ஆள் குறைவாக இருக்குது. ஏன்னா சிஎஸ்கே ஐபிஎல் பற்றி பேசிகிட்டு இருக்கோமா, நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும், பட் பேச வராது. நிறைஞ்சவரெலாம் கூப்பிட்டா எனக்கு நான் என்னடா பேச போகிறேன் அப்படின்ட்டு இருந்தான். ஸோ அதனால் இல்லை, பட் டெரஸ் டாக்கில் நிறைய பேர் வருவாங்க. அண்டு இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இன்றைக்கி வந்து மேட்ச் இருக்குது சிஎஸ்கே விசஸ் இது ஆர்சிபி தானே, ஆர்சிபி கூட. ஸோ ஒரு நல்ல மேட்ச். ஏன்னா இதுவும் ஒரு லாஸ் தான், பட் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா லாஸே கிடையாது. அதை விட முக்கியமாக போன மேட்சை பற்றி பேசணும். சிஎஸ்கே விசஸ் கேகேஆர். அது வந்து வேறு லெவல் மேட்ச்சு. ஒரு அல்ல காமிச்சிட்டாங்க கேகேஆர். இது நம்ம வந்து ஜெயிச்சிருவோம்னு பார்த்தா ஒவ்வொருத்தரும் வந்து நல்லா அடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பழைய மேட்சை பற்றி பேசுவோம். சொல்லுங்கள் அவங்க. சிஎஸ்கே vs கேகேஆர் பேட்டிங் நல்லா இருந்துச்சு, பவுலிங் பரவாயில்ல. ஆனால் ஒரு 2 பேரோட பவுலிங்னால டீம் கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சுது. பேட்டிங் அவங்க எப்படி போட்டாலும் அடித்தாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சில தப்பு பண்ணோம் தான். இந்த இதில் ஒரு 5 விக்கெட் எடுத்துட்டோம், 220 ரன் அடித்தோம். நம்ம திரும்பி அவங்க அடிப்பாங்கன்னு தெரியும், ஆனால் நம்ம ஃபஸ்ட்லேயே 5 விக்கெட் எடுத்துட்டோம். 31க்கும் நம்ம 5 விக்கெட்ஸ் எடுத்துட்டோம். ரசல் பேட்டிங் ஆட வந்தப்போ கிட்டத்தட்ட 170 நம்ம அடிக்கணும்னு இருந்துச்சு. அப்போ வந்து தக்கூர் ஓவர் போட வந்தார். 8th ஓவரா 9th ஓவரான்னு தெரியல. தேவையில்லாமல் ஏதோ 1 ஓவருக்கு 15 2 ஓவருக்கு 30 அடிக்கணுங்கிற மாதிரியோ ஒய்டி ஆர்க்கர் போட்டுருந்தார். அவர் மட்டும் ஸ்டெம்புக்கு போட்டிருந்தா அவர் ரசல் அடித்து அவுட் ஆகிருப்பார், இல்லை ஸ்டெக்கில் எல்பிடபிள்யூ கீப்பர் கேட்ச் ஏதோ ஒன்றில் அவுட் ஆகிருப்பார். ஆனால் தேவையில்லாமல் ஒய்டி ஆர்க்கர் போட்டு அத்தனை ஒய்டு போட்டு பேட்டை ஃப்ரீயாக விட்டாங்க கொல்கத்தா. ரசல் ஃப்ரீயாக விட ஆரம்பிச்சிட்டாரு ஒய்டி ஆர்க்கரை பார்த்தோன்னே. ஒய்டி ஆர்க்கர் பர்ஃபெக்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணல. நிறைய ஒய்டு, ஓபி, லென்த்து அது மாதிரி தான் போட்டுருந்தாங்க. ஸோ தக்கூரோட பவுலிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு போனோட. சாம் கரனும் அதுமாரி பேட் கமின்ஸ்க்கு ஒரு ஓவர் ஃபுல்லாக 30 ரன்னு போச்சு. அந்த ஓவரில் ஒரு யார்க்கர் கூட போடல. ஒரு யார்க்கர் போட தான் ட்ரை பண்ணார், அது ஃபுல்டா சாம் ஆகிடுச்சு. ஆனால் அதை விட்டால் வேறு யார்க்கரே அவர் ட்ரை பண்ணல. எல்லாமே லென்த்தாக போட்டு ரொம்ப மோசமான பவுலிங்காக இருந்துச்சு. அந்த ஒரு ஓவர் மட்டும் சாம் கரன் மோசமாக போட்டார், மற்றபடி அவரோட பவுலிங் பரவாயில்ல. ஆனால் தக்கூரோட பவுலிங் கொஞ்சம் மாற்றணும், இல்லைனா நம்ம அவர் ஓவரில் அடிச்சே வின் பண்ணுவாங்க எல்லாம். பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு, நல்லா விளாண்டாங்க எல்லாரும். ஆனால் வந்து பவுலிங்கில் ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா இது வந்து சீக்கிரம் முடிச்சு விட்ருவாங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. கடைசியில் இவ்வளோ ரன் விட்டது நிறைய விஷயம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் என்ன இவ்வளோ ரன் விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அது வந்து நம்ம வின் ஆகிட்டோம் அப்படின்ட்டு இது பண்ணுறப்ப நீ வேறு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு ஐயோ அவசரப்பட்டு ஸ்டேட்டஸ் போட்டோமோ அந்த மாதிரிலாம் ஒரு இது நடந்தது. சாட்லாம் பலமாக இருந்துச்சு. ஆமாம், இது ஒரு இது. அண்டு அந்த பேட்டிங் அதை பொறுத்தளவு எல்லாருமே நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்ல அந்த மாதிரி பவுலிங் போட்ட மாதிரி இருந்தது. யாருமே ஒரு இல்லை விக்கெட் உள்ளதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கல. ஒழுங்காக ஸ்ட்ரெயிட்டாக போட்டுருக்காங்க. விக்கெட் விழுது, ஸ்ட்ரெயிட்டாகவே போடலாம். தேவையில்லாமல் ஒய்டி ஆர்க்கர்லாம் போட்டு இன்னும் 2 ஓவர் 30 அடிக்கணுங்கிற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அதே போல் லுங்கி இங்கிடி ஓரளவு நல்லாவே போட்டார். அவரோட முக்கியமான அந்த தினேஷ் கார்த்திக் விக்கெட்டும் எடுத்தார், ஒரு ஸ்லோ ஆர்க்கர் போட்டு. அது ரீப்ளே பார்க்கல, நான் நாட் அவுட்டாக தான் இருக்கும்னு நினச்சேன். நான் லெவல் அவுட் வந்துச்சு. அது ரொம்ப சூப்பரான இது. அண்ட் அவ்வளோதானே தீபக் சாகர் உங்களையும் இங்கிட்டு 2 பேர் பவுலிங். தீபக் சாகர் தான் ஓப்பனிங்கில் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அவரே எத்தனை ஓவர் போட முடியும்? அவர் 4 ஓவர் தான் போடலாம். தக்கூர் கொஞ்சம் பவுலிங் இது பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணணும். இல்லைனா ஒரு 2 மேட்ச் அவரை உட்கார வச்சுட்டு கூட இறக்கலாம். அவர் நல்ல பவுலர் தான், விக்கெட் டேக்கர் தான். இருந்தாலும் இப்போ சரியில்லை ஃபார்மு. ஸோ 2 மேட்ச் உட்கார வச்சுட்டு இறக்கலாம் அவரை. மோயின் அலி வேற இன்ஜுரி போல, அவரும் போடலாம். மோயின் இன்ஜுரியா நடுவில் வந்து கேட்ச் பிடிக்கிறேன்னு இன்ஜுரி ஆயிடுச்சுல்ல, அதுக்கப்புறம் போடலையே பாக தெரியலனா. அவர் ஓவரே போடல. அவர் ஓவர் போட வர மாட்டார். கேட்ச் பிடிக்க போய் நேராக போய் அது நேராக கையில் வச்சு. ஆனால் ஃபீல்டிங் நின்னாரு. அதுக்கப்புறம் தான் அந்த இதில் கமெண்ட்டில் சொன்னாங்க மோயின் இன்ஜுரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் அவர் சப்ஸ்டிட்யூட் வந்து நின்றுட்டார். ஓகே, அடுத்து வந்து இன்னைக்கு மேட்சை பற்றி பேசுவோம். சிஎஸ்கே விசஸ் வந்து ஆர்சிபி. ஸோ ஆர்சிபி வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. என்னன்னு தெரியல, ரொம்ப போன வாட்டிலாம் ஜெயிப்பாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டி தொடர்ந்து 4 மேட்ச் ஜெயிச்சு உள்ள குவாலிஃபை ஆகிடுவாங்க போல். ஸோ பிளே ஆஃப் உள்ள குவாலிஃபை ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தான், வாழ்க்கும் போல தான் நடக்கும். கப்படி. ஓகே, இன்னைக்கு மேட்சை பற்றி பேசுவோம். இப்போ வந்து ஆர்சிபியும் வின்னிங் இதுலேருந்து வராங்க, சிஎஸ்கேவும் வின்னிங் இதுலேருந்து வராங்க. இப்போ யார் ஜெயிப்பா? ஆர்சிபி வந்து ஒரு கமாண்டிங் வின், ஒரு டிஸ்ட்ரக்ஷன், ஃப்ளாலஸ் விக்டரின்னு சொல்லலாம். போட்டு செஞ்சுட்டாங்க ராஜஸ்தானை. 170 ரன் தான் கொடுத்தாங்க அந்த பிச்சில். அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. தேவதத் படிக்கல் செம்மையானார். விராட் கோலி ஒரு நல்ல கம்பெனி கொடுத்தாரு. ஸோ அவங்க செம்மையான ஒரு ஃபார்மில் இருக்காங்க, பேட்டிங்கு பவுலிங்கு எல்லாத்துலேயுமே. கைல் ஜெம்சன் T20 நல்லா போட வரான்னு யோசிச்சுட்டு இருந்தால் நான் நல்லா போட்டிருக்காரு இது வரைக்கும். அடுத்து நம்மன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய தப்பு இருக்குது இன்னும் நம்மக்கிட்ட. நம்ம 3 மேட்ச் தொடர்ந்து ஜெயித்தாலும் வின்ஸ்டிக் இருந்தாலும் நிறைய தப்பு இருக்குது. ஒரு மேட்ச்சில் நம்ம தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம்.
அந்த ராஜஸ்தான் மேட்ச் ஓகே, பஞ்சாப் மேட்ச்சில் ரன் ரேட்டுக்கு ஆசைப்பட்டு விட்டோம். ஆனால் போன மேட்ச் நிறையா தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்பெல்லாம் நம்ம திருத்திக்கலன்னா ஆர்சிபி நம்மளை வந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க, ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதான் நான் பேட்டிங் குறையா சொல்ல மாட்டேன், பவுலிங்கில் இம்ப்ரூவ் பண்ணணும் இன்னும். இருந்தாலும் வந்து நமக்கு இந்த பிச்சு வந்து செட் ஆகிட்டு நல்லாவே. ஆனால் நான் சிஎஸ்கே மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஜெயிச்சிருவாங்கன்ட்டு. எனக்கும் நம்பிக்கை இருக்குது, தப்பெல்லாம் திருத்திடுவாங்க. தோனி எப்போவுமே ஒரு தடவை பண்ண தப்ப இன்னொருத்தர பண்ண மாட்டார். ஸோ அது மாற்றினா நல்லாயிருக்கும். எனக்கு என்னென்னா இந்த வாட்டி ஆர்சிபி ஜெயிக்கும்ன்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா அவங்க இருக்கிற ஃபார்முக்கு வர்றவங்க எல்லாருமே அடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து டேவிட் படிக்கல் வேற ரொம்ப நல்லா அவரோட ஃபார்மை காமிச்சார், 100 போட்டார் போன மேட்ச்சில். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி அடிப்பார். ஏன்னா இப்போ அதுவும் மும்பை பிச்சு தான், இப்போ நடக்க போகிறதும் மும்பை பிச்சு தான். என்ன தான் சிஎஸ்கே நல்லா இது பண்ணி வச்சுருந்தாலும் பட் பவுலிங் பொறுத்தளவு அந்தளவு இல்லைன்னு தான். இருந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணது ராஜஸ்தான் பவுலிங். ராஜஸ்தான்கிட்ட ஆர்ச்சர் இல்லாமல் அவ்வளோ பவுலரே இல்லை பெருசாக, சப்பையாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்மக்கிட்ட இப்போ தீபக் சார் ஃபார்மில் இருக்கார், சாம் கரனும் நல்லா போகிறாரு, இங்கேயும் நல்லா போகிறார், ஜடேஜாவும் நல்லா போகிறார். அந்த ஒரு 5th பவுலர் தான் நமக்கு இடிக்குது, இப்போ தக்கூர் தான் இடிக்குது. அவங்க அந்த அளவுக்குலாம் நம்ம ஈஸியாக விட மாட்டோம். கண்டிப்பாக நம்மக்கிட்ட ஜெயித்தாலும் போராடி தான் ஜெயிக்கணும், அவங்க ஈஸியாலாம் வின் பண்ண முடியாது. அது கரெக்ட் தான். பார்ப்போம் என்னென்னு. முக்கியமான இது வந்து டாஸ் கண்டிப்பாக. ஆமாம், சரி நம்ம என்ன சொல்றோம், சேசிங்னா ஆனால் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடியே 2 மேட்ச் வின் பண்ணி. ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக சேசிங், விராட் கோலி சேசிங்கில் விடக்கூடாது. ஆமாம், விராட் கோலிக்கு என்ன ஸ்கோர் அடிக்கணும்னு தெரிஞ்சுட்டா செம்மையாக கால்குலேட் பண்ணி அடிச்சிடுவார். ஸோ விராட் கோலி சேஸ் பண்ண விடக்கூடாது, ஆர்சிபியை நம்ம தான் சேஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏபிடி வேற இருக்காரு. ஆமாம், ஏபிடி இருக்காரு. 2 பேருமே நல்ல சேசஸ். கரெக்டாக பாலுக்கு இவ்வளோ அடிக்கணும்னு தெரிஞ்சுட்டா போதும், அவங்க கரெக்டாக மேட்சை கொண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு 2 பேருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்குது. விராட் கோலிக்கும் எப்படி இருக்கும், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் வீக் தான் அவங்க. நம்ம ஜடேஜா வச்சுருக்கோம் அந்த மிடில் ஓவரில், அவரும் நல்லா போட்டுட்ருக்காரு இது வரைக்கும், திரும்பவும் நல்லா போடுவார். அவர் லெக் ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வருவாங்களான்னு டவுட்டு தான், யாரையும் உட்கார வைக்க முடியாது, அதனால் தாகிருக்கு இடம் கிடைக்காது. ஆனால் ஜடேஜா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார் இந்த தடவை. அதே போல் நானும் சிஎஸ்கே வின் பண்ணணுன்னு தான் சொல்கிறேன். பட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆர்சிபி வந்து ரொம்ப ஃபார்மில் இருக்காங்க. தெரில, பார்ப்போம். நான் இன்றைக்கி மேட்ச்சை பார்த்து தான் தெரியும். எனக்கு சிஎஸ்கே வின் பண்ணணும் தான் ஆசை. பட் ஆர்சிபி 50-50 தான். ஆமாம், 50-50 தான். எனக்கு ஆர்சிபிக்கு ஒரு இதாக சொல்லுது, ஆர்சிபி ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்லுது. இருந்தாலும் எனக்கு எப்போவுமே ஆர்சிபி சிஎஸ்கேன்னு பார்த்தா சிஎஸ்கே ஆர்சிபி ஜெயிச்சு போயிடுவாங்க. எப்படியாவது தோனி நல்லா அடிப்பார், ஆர்சிபி கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் தோனி எப்போவுமே. இந்த தடவை அவருக்கு ஏற்ற பவுலர்ஸ் தான் இருக்காங்க. அங்கே ஹர்ஷல் பட்டேல் நல்லா போட்டிருக்காரு, அப்படி இப்படின்னு சென்னை பிச்சு. மும்பையில் அப்படிலாம் போட முடியாது. போன தடவையாக 2 விக்கெட் எடுத்தாலும் நல்லா அடிச்சிட்டாங்க ஒரு ஓவரை. ஸோ தோனிக்கு வாட்டமான பவுலர்ஸ் அந்த டீமில் இருக்காங்க. சஹால் ஓவரை ஓட்டிட்டா போதும். ஹர்ஷல் பட்டேல், சைனிங்கில் சிராஜ், இவங்க ஓவர்லாம் தோனி அழகாக அடிப்பார். ஒரு மீடியம் பேசஸ் 135 போடுறவங்க, லென்த் பால் போடுறவங்க கரெக்டாக தோனிக்கு வாட்டமாக இருக்கும் அதெல்லாம். ஸோ தோனி அடிப்பாருன்னு நினைக்கிறேன். நான் இந்த மேட்ச் நம்ம டீமில் ஒரு 10 பால் பிடிச்சாலும் ஒரு 20-25 ரன் கண்டிப்பாக அடிப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி, யார் ரன்னு விக்கெட்ஸா நம்ம இதில் டியூப்ளேசிஸ் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸோ நான் சொல்ல போகிறதில்ல, மொயின் அலி தான் எனக்கு இந்த தடவை. அவர் வந்து நமக்கு ஒரு பெரிய பூஸ்ட் அவர் வந்திருக்குது. நான் யோசித்தேன், அவர் வந்திருக்கிறது நல்ல பிக்கு தான், ஆனால் அவர் பொட்டன்ஷியல் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு அவர் பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு யோசித்தேன். இது வரைக்கும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பேட்டிங்கில் வராரு, அடிக்கிறாரு. யார் பவுலிங் போட்டாலும் அவர் இருக்கக்குள்ளே ஸ்பின்னு போடவே பயப்படுறாங்க. ஸ்பின்னு வந்தாலே அடிச்சிடுறாரு அவர். ஸோ சஹால் அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக மொயின் அலி அந்த இடத்துல கரெக்டாக இருப்பார், சஹால் ஓவர் அடிக்கிறதுக்கு. ஸோ மொயின் அலி தான் இந்த தடவை நல்லா பர்ஃபார்ம் பண்ண போகிறார் பேட்டிங்கில். பவுலிங் தீபக் சார் தான் சொல்லுவேன் நான். லுங்கி நல்லா ஃபாஸ்ட்டாக போட்டாலும் தீபக் சார் ஓப்பனிங்கில் ஸ்விங்கில் விக்கெட் எடுப்பார். நான் டியூப்ளஸும் மொயின் அலி சொல்லுவேன். அப்புறம் தோனியும் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. இந்த மேட்ச் எப்பயும் ஆர்சிபி கூட அடிப்பார் அவர் கண்டிப்பாக. இந்த வாட்டி கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதே போல் போன வாட்டியே டோனி வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் வந்து அடிக்க ட்ரை பண்ண அடித்தார். இன்டென்ட் இருந்துச்சு, ஒரு 6 நல்லா மாட்டுச்சு. அவர் சக்காரியா பாலில் அவுட், யார் பால் அவுட் ஆனார் அவர்? ஆனால் ரசல் பாலில் அவுட் ஆகிட்டார். ஸோ இந்த தடவை அதான் நான் சொன்னது தான், அவரை விக்கெட் எடுக்கிற அளவுக்கு பவுலர் இல்லை. சஹால் பால் அவுட் ஆனால் ஒன்று மேபி, அப்படி இல்லைனா தோனி வரக்குள்ள வாஷிங்டன் சுந்தருக்கு ஓவர் இருக்குமான்னு தெரியாது. 4 ஓவர் போட்டு முடிச்சிருப்பார் அந்த டைமில் அவர். அப்படி இருந்தால் அவர் ஓவரில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எந்த பவுலரும் தோனி விக்கெட் எடுக்கிற அளவுக்கு அங்கே பவுலர் இல்லை. ஸோ எல்லாருமே தோனிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பவுலர் தான்.
அதே போல் நம்ம போன சிஎஸ்கே கேகேஆரில் இது கைகோட் ஆமாம் கைகோட் சரியான ஃபார்மு. நம்ம ட்ராப் பண்ணிட்டு உத்தப்பாவுக்கு சான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது அவர் நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக 3 மேட்ச் அடிக்கலனாலும் 4வது மேட்ச் சான்ஸ் வராங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கும். செம்மையாக ஃபஸ்ட்லேருந்து ஒரு சின்ன தப்பு கூட பண்ணல. ஃபஸ்ட்டு ஒரு பால் நினைக்கிறேன் ஸ்லிப் எட்ஜ் ஆகி 4 போச்சு. அது கேகேஆர் மேட்ச்சா ராஜஸ்தான் மேட்ச்சான்னு தெரியல. ஆனால் கேகேஆர் மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு தப்பு கூட பண்ணல. அழகாக எல்லா பாலுமே கரெக்டாக பார்த்து டைம் பண்ணார். வருண் சக்கரவர்த்தி ஓவர்லாம் அழகாக ஆடிட்டு பேட் கமின்ஸ் வந்த வேகத்துக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 4, 6ன்னு அது நல்லா இருந்துச்சு. அவரோட இன்டென்ட் நல்லா இருந்துச்சு, எக்ஸிக்யூஷன் நல்லா இருந்துச்சு. அவர் இந்த மேட்சும் நல்லா அடிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அவர் ஒரு 40 அது மாதிரி அடிச்சுட்டு கண்டிப்பாக. கைக்வாடும் ரெய்னாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து ரெய்னா அடிப்பார். இந்த வாட்டி ரெய்னாக்கு சான்ஸ் கிடைக்கல அவ்வளோவா. அவரும் வந்து பேட்டெல்லாம் நல்லா விட்றாரு. இதில் இறங்கவே இல்லை ரெய்னா. பேட்டெல்லாம் நல்லா விட்றாரு, ஆனால் அவருக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டுது. இப்போ அடுத்து கேகேஆரோட பேட்டிங் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பேட்டிங் பவுலிங் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பேட்டிங்னா விராட் கோலி சொல்லுவேன் நான். இப்போ விராட் கோலி அடிப்பார் பேட்டிங்கில். பவுலிங்கில் அவங்க டீம்லன்னு பார்த்தீங்கன்னா சஹால் தான் நிறைய விக்கெட் எடுப்பார் இந்த மேட்ச். இது வரைக்கும் அவர் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. ஆனால் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டாக அவர் சஹால் விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் அடிக்க பார்ப்பாங்க கண்டிப்பாக. அவரை தான் டார்கெட் பண்ணுவாங்க இந்த தடவை. அவரையும் வாஷிங்டன் சுந்தரி தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஓவரில் விக்கெட் விட வாய்ப்பு இருக்குது நிறையா. உங்களுக்கு ஏபிடி வந்து நம்ம கூட அடிக்க மாட்டாரு, அவுட் ஆகிடுவார். எனக்கு தெரியுது ஃபஸ்ட்டே எல்லாம் அவுட் ஆகிடுவாங்க, அவர் தான் கடைசி நின்று அடிப்பாருன்னு தோணுது. ஓகே, பவுலிங்கில் நம்ம 4 ஓவரில் விக்கெட் விட வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து விராட் கோலி அண்ட் படிக்கலும் ஓரளவு அடிப்பார் அப்படின்றது வந்து வேறு யாரும் எனக்கு தெரியல. பவுலிங்கில் சொல்கிற மாதிரி சகால் வந்து மும்பையில் வந்து டேர்ன் நல்லாவே இருக்குது. ஸோ நல்லா போடுவார் அப்படின்ட்டு எனக்கு. அதுவும் அவர் போடுறவர்களை தான் அந்த டேர்ன் இருக்குது. ஒரு 9லேருந்து ஒரு 20 வரைக்கும் டேர்ன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் வாஷிங்டன் சுந்தர் போட்டுருவாங்க பவர் பிளேயில். அதுக்கப்புறம் கண்டிப்பாக சகாலுக்கு தான் விக்கெட் இருக்கும். சகாலுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஓவரில் விக்கெட் விடும். ஓகே, அடுத்து வந்து ஸ்கோரு என்ன ஸ்கோர் அடிப்பாங்க? போன தடவை பார்த்தோம் நம்ம, இது ஒரு 200 பிச்சு தான். ஒரு 190 to 200 கண்டிப்பாக அடிப்பாங்க. அதுக்கு மேலே வர்றது எல்லாமே போனஸ் ரன்ஸ் தான். 200 கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு ஸ்கோர் சொல்லுங்களேன். அந்த மாதிரி நடக்குதுன்னு பார்ப்போம். 2-5. ஓகே, உங்களுக்கு? நான் 206. எனக்கு வந்து 190. ஓகேவா? யார் ஜெயிப்பா, சிஎஸ்கேவா இல்லை ஆர்சிபியா? சிஎஸ்கே. நான் வந்து 50-50 சொல்லுவேன். எனக்கு சிஎஸ்கே ஜெயிச்சா நல்லது தான். ஆனால் சொல்லுங்கள், யார் ஜெயிப்பா? சிஎஸ்கே தான். ஓகே, இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எடுப்போம் தெரியல. ஏன்னா இந்த குவாரண்டைன் இதனால லாக்டவுன்லாம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி நாங்கள் வீடியோ கால் அந்த மாதிரிலாம் ஏதாவது ஜூமில் ட்ரை பண்ணுறோம். ஜூம்லலாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஓகே, இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நிறையா வீடியோ போடுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் கொஞ்சம் கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஏதாவது குறை இருந்ததுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நாங்கள் அதை சேஞ்ச் பண்ண பார்க்குறோம். ஸோ இதோட இந்த வீடியோ வென் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.